ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் ஒருவர் சந்திக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு கூட சோதரிப்போம். இப்பொழுதும் கூட ஆராதனையுடைய துவக்கமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய அருமையான பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு இணைந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்றும் எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வேண்டி விரும்பி, கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்கள் இருதயத்தை திறந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் சத்தத்தை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை இந்த ஆராதனை வேளையினுடைய முழுமையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கீர்த்தனை பாடல்கள், வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் தாவியே என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வேணும் பரநாவியே இறங்கும் தணலாய் தாவியே, வரவேணும் பரநாவியே இறங்கும் தணலாய் தாவியே, மருளாம் பாவம் மருவிய என்னை, மருளாம் பாவம் மருவிய என்னை வானாக்கினியால் பரிசுத்தம் செய்ய வரவேணும் பரநாவியே இறங்கும் தணலாய் தாவியே. எப்பாவமும் பாழாக்கும் நோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தையோடுமே, பலமான எப்பாவமும் பாழாக்கும் நோய்களும் வலிய சிந்தையோடுமே, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே வரவேணும் பரநாவியே இறங்கும் தணலாய் தாவியே. பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிறே, எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிறே, எந்தன் செயலால் யாதொன்று முடியா, எந்தன் செயலால் யாதொன்று முடியா, இன்றே வானாகினி வரவேடும் வரவேடும் பரநாவியே இறங்கும் தண
அடிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்காய் ஓடி எங்கும் தொண்டு செய்ய வரவேணும் பரநாவியே இறங்கும் தடலாய் தாவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் தடலாய் தாவியே மருளாம் பாவம் மருகிய என்னை மருளாம் பாவம் மருவிய என்னை வானாக்கினியால் பரிசுத்தம் செய்ய வரவேணும் பரநாவியே இறங்கும் தடலாய் தாவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் தடலாய் தாவியே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமும் மகிமைப்படுத்தப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். புது கிருபை அளித்திடுமே புகலிடம் தந்திடுமே என்ற ஒரு பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடலை நீங்களும் நானும் இணைந்தவர்களாக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இந்த பாடலை பாடுவோம். அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே புது கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே புது ஜீவன் புது விலனும் இந்த இயேசுவே தந்திடுமே புது ஜீவன் புது விலனும் இந்த இயேசுவே தந்திடுமே. பரதேசியாக திரிந்தேனையா பாசமாய் தேடினீரே பரதேசியாக திரிந்தேனையா பாசமாய் தேடினீரே இது காரும் காத்தே இனியும் நடத்தும் இயேசுவே இரட்சகனே இது காரும் காத்தே இனியும் நடத்தும் இயேசுவே இரட்சகனே புது கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே புது ஜீவன் புது விலனும்
சுகமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது வேலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்திய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம். கர்த்தராகிய தெய்வன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு கூட பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத வசனங்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 29வது அதிகாரம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆராதனை வேளைக்குள் கடந்து போகின்றோம். ஆராதனை வேளை மிகவும் பிரதானமான ஒரு வேளையாய் இருக்கிறதுனாலே ஆயத்தத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே பிரத்யேகமாய் அறிந்து உணர முடியும். ஆயத்தத்தோடு கூட ஆராதனைக்காக நாம் யாவரும் இணைந்து காத்திருப்போமா? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த சொல்ல முடியாத ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேடுகிற அனைவருமே
களிகூரட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 இப்பொழுதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெப விலைக்கு நாம் கடந்து சொல்ல போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக, இன்றைக்கி அநேக விலைவாசிகள் உயர்த்தப்பட்டது நிமித்தமாக அநேக பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். டீசல் விலை, பெட்ரோல் விலைகள்லாம் உயர்த்தப்பட்டது, சிலிண்டர் விலைகள் உயர்த்தப்பட்டது, மளிகை சாமான் பொருட்கள் உயர்த்தப்பட்டது. இப்படி பல பொருட்கள் உயர்த்தப்பட்டு அநேக விதமான பாடுகள் மத்தியில் கடந்து செல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறபடினால் இது எல்லா விலைவாசிகளும் குறைக்கப்பட முடியாகவும் விவசாயங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாகவும் இதற்காக நாம் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய விலைவாசி உயர்வுக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாளுக்கு நாள் கர்த்தாவே அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சோதரமையா, அன்றாடம் தேவைக்கான பொருட்களை வாங்க முடியாமல் ஜனங்கள் ஆண்டவரே சோதரமையா தத்தளிப்பான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிற நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சோதனை நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமைகளை இன்றைக்கு ஆண்டவரை கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே இந்த விலைவாசி உயர்வு முற்றிலுமாக கட்டுக்குள் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்காய் ஆண்டவரே சோதரமை ஆளுகை செய்கின்றவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே தேசத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வினாலே ஆண்டவரே இந்த கர்த்தாவே அநேக ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலைமையில அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இந்த ஆண்டவரே வாழ்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இந்த நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவனால் ஒருவரால் மாத்திரமே முடியும். கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை இந்த நாளில் ஆசீர்வதித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படிக்காக கர்த்தரின் அனுகிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய ஆண்டவரே சோதரமையா இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு முற்றிலுமாக ஆண்டவரை நீங்கும்படியாக ஆண்டவர் தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு சோதரம் விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக விளைநிலங்கள் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும்படிக்காக தானியங்கள் நல்ல ஆண்டவரை விளைச்சலை தரும்படிக்காக தேசத்திலே காணப்படக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே இந்த விலைவாசி உயர்வு முற்றிலுமாக நீங்கி தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பை அதி சீக்கிரத்தில் நாங்கள் காணும்படிக்காக எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலைவாசி உயர்விலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்து ஜனங்களை ஆண்டவரை முற்றிலுமாக நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஆண்டவரை இந்த விலைவாசி உயர்வு கட்டுக்குள் கொண்டு வர கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும்படிக்காக உம்முடைய கரங்கள் தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கட்டத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஊழிய செய்யக்கூடிய தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் அநேக விதமான பாடுகள் மத்தியில் செய்து கொண்டு இருக்க முடிகிறோம். அநேக இன்னைக்கு கொள்ளு நோய் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே ஊழியம் செய்ய முடியாமலும் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது நாம் காண முடிகிறது. அநேக தேவாலயங்கள் அடைக்கப்பட்டது, மிஷனரிகளாம் ஊழியம் செய்ய முடியாமல் தடையாகிப்பட்டது. அநேக இடங்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். எல்லார் நிமித்தமாக இந்த மாதிரி ஊழியர்கள் தாக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாக, ஊழியங்களாம் திறந்த வாசலில் இருக்க முடியாக, எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. ஊழியத்துக்கு வர பிரச்சனை அத்தனை நீங்கி போகத்தக்கதாக கர்த்தர் மெய்ப்பர், போதகர், சுவிசேஷ தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பயன்படுத்த முடியாக இன்னும் ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் ஆராதனைகள், ஜபங்கள் ஊழியர்கள் வைத்து தேவன் மகிமையால் வல்லமையால் வெளிப்படுத்த முடியாக ஊழியக்காரங்களுக்காக நாம் யாராவது ஒரு வருஷம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே.
நன்மை செய்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தர் தாமே தகப்பனே அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு தக்க பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஒரு கர்த்தாவை பாதுகாப்பை கர்த்தர் அருளுவதோடு மாத்திரமில்லாமல் தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்வதற்கான திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே கர்த்தாவே, எந்த விதமான ஒரு தடைகளும் வராதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, அநேக விதமான கர்த்தாவே தந்திரமான ஆலோசனைகளை ஏற்படுத்தி தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்வதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய பொல்லாத பிசாசனுடைய எல்லா விதமான தடை கற்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உடைத்து நிர்மூலமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு விரோதமாக தகப்பனே கர்த்தாவே, மனிதர்களின் மூலமாகவோ கர்த்தாவே, அரசாங்கத்தின் மூலமாகவோ எந்த விதமான ஒரு தடைகளும் வராதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, சுவிசேஷமானது எல்லா விதமான இடங்களுக்கும் தகப்பனே தடையில்லாமல் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, எல்லா விதமான பகுதிகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். தகப்பனே கர்த்தாவே, அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவாலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, மிஷனரிகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை தாங்க தகப்பனே கர்த்தாவே, அவர்களுடைய தேவையான நல்ல ஒரு அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை கர்த்தர் தாரும். தகப்பனே கர்த்தாவே, எந்த கொள்ளை நோய்களும் எந்த பிரச்சனைகளுக்குரிய தன்மைகளும் எந்த வியாதிகளுக்குரிய சூழ்நிலைகளும் கர்த்தாவே அவர்களை தாக்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் தகப்பனே கர்த்தாவே தேவையான நல்ல ஒரு நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தால் மாத்திரமே கர்த்தாவே ஜனங்களாகிய நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு செம்மையான வழியிலே நடக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. தகப்பனே கர்த்தாவே, அவருடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை தாங்கள் தகப்பனே கர்த்தாவே, அவர்களை கரங்களை நீட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை தேலும் கர்த்தாவே, ஊழியங்களுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் கர்த்தாவே வராதபடிக்கு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு எங்களுக்கு மறுவுத்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்த ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிற எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுதும் கூட மிகவும் பிரதானமான ஒரு வேளை, கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு வேளை. காணிக்கைகளை உங்களை கடங்களிலே வைத்துக்கொண்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பவுல் ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த காணிக்கைக்குரிய தொகை நீங்கள் சேகரம் பண்ணி 2-3 மாதத்திற்கு ஒரு முறை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களை இந்த காணிக்கையின் பொருளினாலே தாங்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகளையும் நம்மையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவின் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாங்கள் படைக்கும்படி மனப்பூர்வமாய் வந்திருக்கின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்கு ஆதாரமாக ஒரு பாடல், நாம் யாவரும் அறிந்த ஒரு பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் எமைப்பொழுதும் தூங்காமல் என்ற ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவே, கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம்
அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. 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 கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, கர்த்தருக்கென்று மனமுவந்து நாங்கள் காணிக்கைகளை படைத்தும் எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்க போகின்றோம். ஜெபத்தோடும் வாஞ்சியோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யேகமாய் பேசுகிறதை கண்கூடாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் வாஞ்சியாய் நாம் காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலை என்றால் என்ன என்கிறதை பற்றியதான தியானங்களின் அடிப்படையிலே பல விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். தியானத்துக்கு ஆதாரமாக நாம் எடுக்கப் போகின்ற சத்திய வசனம் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இது விழிப்பு நிறைந்த ஒரு காலங்களின் ஊடாக கடந்து வரக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற அடிப்படையின் கீழாக கர்த்தர் நம்மோடு கூட அநேகம் காரியங்களை பேசிக்கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயங்க வேண்டும், எழும்ப வேண்டும், கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. மட்டுமல்லாமல் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதுபலன் அடைந்து, புதிய பலம் அடைந்து, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், பலம் உள்ளவர்களாய் நாம் எழுந்திருக்க வேண்டும். ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகாத பலசாலிகளாய் எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலம் பலவான்களுக்குரிய ஒரு காலமாய் இருக்கிறதுனாலே எழும்பக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பலம் பொருந்தினவனாய் கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற ஆயத்த நிலையோடு கூட எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறது. எந்த விஷயத்திலே நம்முடைய எழுப்புதலின் அலை காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலம் ஆவிக்குரியவர்களுக்கு உரிய ஒரு காலமாய் இருக்கிறதுனாலே இந்த காலங்களிலே எழும்பக்கூடிய எழுப்புதல் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்கேற்ற வண்ணமாய் எழுந்து அநேக விதமான போர் ஆயுதங்களை தன் வாழ்க்கையிலே தரித்துக் கொண்டு சாத்தானுக்கு எதிராளியாக எழும்பி புறப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் பேசுகிறது. ஆவிக்கேற்ற வண்ணமாய் எழும்பக்கூடிய எழுப்புதலின் நிலை என்கிறதை பற்றி பல விஷயங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கலாத்தியர் 5:16 நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய போர்களிலே அநேகம் விதமான காரியங்களிலே நீங்களும் நானும் ஆவிக்கேற்ற வண்ணமாய் எழும்ப வேண்டும். மாம்சீகமாய் காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் தாண்டி கடந்து போய் ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் சகல விதமான மாம்சத்திற்கு எதிராளியாக உன் ஆவியும் என் ஆவியும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய ஆவியில என்ன காரியத்திற்காக நாம் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எதை மையப்படுத்தி நாம் எழும்ப வேண்டும் என்றால் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையேயான போரிலே ஆவிக்குரிய காரியங்கள் மேலெழும்பும் முகாந்திரமாக மாம்சத்தினுடைய நிலைகள் எல்லாம் தோற்கடிக்கப்படக்கூடிய அளவிற்காக நம்முடைய ஆவி எழுப்புதலின் ஊடாக கடந்து வர வேண்டும். போரிடக்கூடிய ஆவியாய் உருமாற்றம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த போர்களின் ஊடாக நம்முடைய ஆவி பழக்குவிக்கப்பட வேண்டியது அவசியம். முக்கியமான சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக நம்முடைய ஆவியினால் செய்யப்படக்கூடிய போர்கள் எதை மையப்படுத்தி காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள்.
நான் வந்து உங்களை கண்டாலும் நான் கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் ஒன்றிலும் நீங்கள் மருளாமல் இருக்கிறீர்கள். கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய போர்களை நாம் நம்முடைய ஆவியினால் மேற்கொள்ளக்கூடிய திறம் பெற்றவர்களாய் எழும்ப வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்தின் தன்மைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு, விசுவாசத்தின் தன்மையான காரியங்களை இழக்கக்கூடிய அளவிற்கான போர்களை உருவாக்கி சாத்தான் உன்னையும் என்னையும் பின்னிட்டு போகக்கூடிய தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். விசுவாசத்திலே ஒரு மனிதனுடைய ஜீவியம் தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது. உண்டானால் என்ன நடக்கும்? அவன் ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய முன்னேற்றமான காரியங்களை இழந்து பின்னிட்டு போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுவார். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், எந்த விஷயத்தில் நீங்கள் மருண்டு போகாமல் விசுவாசத்திற்கான போர்களிலே நீங்கள் எழும்பி நிற்கும்படியாக இந்த ஆவியினாலே ஒருமைப்படுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் இணைந்து இந்த காரியங்களை செய்து கொண்டு வர்றீங்க. விசுவாசத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய சகல போராட்டங்களிலும் வல்லமை பெற்றவர்களாய் ஆவியினால் நீங்கள் எழும்பி போர்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இந்த விசுவாசத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய போர்கள் எல்லாம் நம்முடைய ஆவியின் வல்லமையான காரியங்களை கெட்டு போக பண்ணக்கூடிய போர் ஆயுதங்கள் என்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த போர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியினால் மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும். மாம்சீகத்தினுடைய அணுகுமுறையினாலே உன்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய சகலவிதமான எழுப்புதலின் போர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஒழிய உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் காப்பாற்றப்பட முடிகிறது இல்லை. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆதி நாட்களில் துவங்கின ஓட்டத்தை இழந்து போனதனுடைய காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனுக்குள் நல்ல போராட்டத்தை போராடினாங்க. ஆண்டவராகிய தேவனுக்குள் தன்னுடைய அடிச்சுவடுகள் யாவற்றையும் எடுத்து வைக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இறுதி வரைக்கும் போகாமல் பாதி வழியிலே அவருடைய ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் நிறுத்தி போட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்திற்கு எதிராக வந்த போரை ஜெயிக்க அவங்களால முடியல. இதை ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன வழி உண்டு? உன் ஆவியிலே ஏற்படக்கூடிய எழுப்புதல், போருக்குரிய வைராக்கியமோ ஆவியிலே எழும்ப ஆரம்பிச்சாதான் விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய போர்களிலே உன்னாலும் என்னாலும் ஜெயிக்க முடியும். இந்த விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணக்கூடிய அளவிற்கு அநேகம் போராட்டங்களை பொல்லாத பிசாசானவன் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒருவேளை இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், மீண்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். காட்டுப்பகுதியில் வசிக்கக்கூடிய பல விதமான யானைகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறது உண்டு. சில யானைகள் தனியாக பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த யானையை பார்க்கக்கூடிய செந்நாய்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சில விதமான நாய்களுடைய இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில விதமான இந்த ஜீவன்கள் இந்த யானை தனித்து பிரியக்கூடிய நேரத்தில் இவைகள் பார்த்து என்ன செய்யுமாம்? சுற்றி நின்று கொள்ளுமாம் அந்த யானையை. செந்நாயை பார்க்கக்கூடிய யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு! சென்னாயை பார்த்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நாய்கள், இந்த நாய்களை பார்க்கக்கூடிய யானைகள் மிரண்டு போக ஆரம்பிச்சிருமா. இது செய்யக்கூடிய காரியம் என்ன? இது அந்த யானையை சற்றாகிலும் யோசிக்க விடாமல் இங்கும் அங்கும் அந்த காரியங்களை அந்த யானை தப்பித்து ஓடக்கூடிய வழிமுறைகளை யோசிக்க விடாமல் ஒவ்வொரு நாயும் பந்தை போல சுருண்டு அந்த யானையினுடைய அந்த தலைப்பகுதியில் அழைக்கப்படக்கூடிய மத்தகத்திலே வந்து மோத ஆரம்பிக்குமா. யானை கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு நாயாக வந்து மோத 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 கொஞ்ச நேரத்தில் அந்த யானை தன்னுடைய சுய உணர்வுகளை இழக்க ஆரம்பிச்சு இங்கிருந்து அங்கிருந்து அந்த சைடிலிருந்து இந்த சைடிலிருந்து ஒவ்வொரு நாயாக பந்தை போல அடிக்கக்கூடிய நேரத்தில் அப்படி சுற்றி 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 கீழே விழுந்துருமா யானை. விழக்கூடிய நேரத்தில் எல்லா நாய்களும் ஒரு சேர பாய்ந்து அந்த யானையை தின்று போடுகிறதை போல விசுவாசத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய போராட்டங்கள் பல முனையிலே பல விதமான தாக்குதல்ல நீ இங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடுல இருந்து, இங்க பார்க்கும்போது அந்த சைடுல இருந்து ஒவ்வொரு வழியாக சாத்தான் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய நேரங்களிலே இந்த விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய போர்களை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? ஆவியிலே ஏற்படக்கூடிய பலம், ஆவியிலே ஏற்படக்கூடிய போருக்குரிய சுபாவம். இதனாலதான் இந்த விசுவாசத்திற்கு எதிரான போர்களை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியும். ஒரு பக்கம் சபையிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் வரக்கூடிய பிரச்சனையை
பார்க்கும்போது நம்முடைய தெருவில் வரக்கூடிய பிரச்சனை, தெருவில் வரக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை, எந்த பிரச்சனையை நீங்களும் நானும் தாங்க முடியும்? எந்த பிரச்சனைகளிலே சரியான அதாவது அந்த ஒரு நிலைகளை நீங்களும் நானும் எட்ட முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இத்தனை போர்கள் வரக்கூடிய நேரத்தில் விசுவாசத்தை காப்பாற்றுகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியிலே பலம் உள்ளவனாய் காணப்படுகிறவன், ஆவியிலே போர் குணம் உள்ளவனாய் காணப்படக்கூடியவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்கு எதிராக ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உடனே ஆவியானது உணர்வை பெற்று அந்த போராயுதங்களுக்கு விரோதமாய் எழும்ப துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த காரியங்களை அழித்து போட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. பல முனைகளிலே வரக்கூடிய தாக்குதல்களுக்கு ஆவியானது இடம் கொடுக்காமல் ஒரு விஷயம் தோற்றுவிக்கப்பட்ட உடனே இந்த ஆவி உடனே எழும்பி நின்று காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருது. நம்முடைய சரீரத்தில் WBC என்று அழைக்கப்படக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரத்திலே ஏதாகிலும் வேற்று கிருமிகள், வேற்று வைரஸ்கள் அல்லது வேற்று பாக்டீரியாக்கள் உள்ளே வருகிறது உண்டானால் இந்த WBC என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த கிருமியினுடைய தாக்குதல் வந்திருக்கிறதோ உடனே அவைகளுக்கு எதிராய் போரிட துவங்க ஆரம்பிச்சிடும். அது சற்றாகிலும் தாமதிக்கிறது இல்லை. இதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக வரக்கூடிய போர்கள் ஒரே ஒரு இடத்தில் வர ஆரம்பித்த உடனே ஆவி எழுப்புதல் பெற்ற ஆவியாய் இருக்கிறது உண்டானால் உடனே அந்த ஆவி எழும்பி நின்று அந்த விசுவாசத்தை கெடுக்கும்படியாய் வரக்கூடிய போர் ஆயுதங்களை நிர்மூலமாக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த ஆவி ஓய்ந்தே போகிறது இல்லை. அது எழும்பி நின்று கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்து விடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியினுடைய போர் குணம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தான் வரக்கூடிய சகல விதமான போர் ஆயுதங்களிலே உங்களாலும் என்னாலும் தப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொலோசேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களுக்கு அவன் வாழ்த்துதல்களை சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன்னுடைய ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராட ஆரம்பிக்கின்றான். இப்போ இந்த காரியத்தில் வரக்கூடிய போராட்டம் ரெண்டாவது வகையான போராட்டம். எனக்காக நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய போராட்டம். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் நிறைய போராட்டங்களை நீங்களும் நானும் சந்திக்க நேரிட ஆரம்பித்து விடும். சில நேரங்களிலே சாத்தானுடைய அநேகம் விதமான ஏதுக்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய அளவிற்காக யாருக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தை கெட்டுப்போகப்படக்கூடிய அளவிற்கான அநேகம் போராட்டங்களை சிந்தனையிலே, மாம்சத்திலே, உணர்வுகளிலே அநேகம் சூழ்நிலைகளின் மூலமாய் பொல்லாத சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆவியிலே நீங்களும் நானும் பலம் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த போராட்டங்களை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்த அந்த ஆதி காலங்கள். அதில் ஒரு நாளில் அந்த சகோதரி ஆரம்ப நாட்களில் நாங்கள்லாம் சேர்ந்து ஊழியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து பணியாற்றுறவங்க இடையில் சில பிரச்சனைகளை நிமித்தமாய் அவர்கள் எங்களோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தை முறிச்சிட்டாங்க. சில ஜனங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஊழியங்களை நடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த காலம். ஒரு நாளில் என்ன நடந்தது, ஒரு முழு ஜெபத்திற்கு அந்த சகோதரி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களை அழைத்து கொண்டு அந்த சகோதரியும் இரவு ஜெபத்திற்கு கடந்து போன அந்த நேரம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய சகோதரிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடந்தது பாருங்கள். அந்த பிசாசனுடைய ஆவிகள் இவங்க போய் கையை வச்சாங்க, அவ்வளோதான். பிசாசனுடைய ஆவிகள் ஒரே ஓட்டமாக வெளியே ஓடிய போயிடுச்சு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இவங்க கர்த்தரோடு கூட எவ்வளோ ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியலை, இந்த பிசாசு வெளியே ஓடலை. பிசாசு அந்த சகோதரனுடைய கைகளின் மூலமாக அவங்களுக்குள்ள உள்ளே ஏறிடுச்சு. இது யாருக்குமே தெரியலை. வீட்டுக்கு வர்றாங்க,
அந்த சகோதரி பிசாசு பிடித்த பெண் என்ன காரியத்தை செஞ்சாங்களோ அதே விஷயத்தை இந்த ஊழியக்கார அம்மாவும் செய்ய ஆரம்பித்தாங்க. பற்களை எல்லாம் நரநர கடிக்கவும், கீழே விழுந்து உருளவும், பயங்கரமாய் சத்தம் போடவும், ஏராளமான காரியங்களை செயல்படுத்தும், தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுக்கொண்டு ஆடவும் தக்கதான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. கூடி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னாங்க, இல்லை இல்லை அம்மா, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நல்ல பெரிய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு கொண்டு வருகிறோம். இல்லை இல்லை, யாரும் இங்கே வரக்கூடாது, எந்த விதமான ஊழியக்காரனை கூப்பிடக்கூடாது, நீங்களே எனக்காக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிச்சா தான் நான் போவேன். அந்த பிசாசு பேச ஆரம்பிச்சு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி அந்த சகோதரிக்கு வந்திருக்கக்கூடிய பிசாசை துரத்த முடியும்? ரெண்டாவது காரியமாய் அவங்க சொன்னாங்க, சில முக்கியமான தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய விலாசம், அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் தெரியும், அவர்கள் நாங்கள் வரவழைக்கலாமா? இந்த இடத்திற்குள் யாரும் வரக்கூடாது, நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறது? பயந்து போயிட்டாங்க. கண்களை திறந்து கொண்டே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபித்து முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தது? அந்த சகோதரிக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசு போனதை போல பண்ணிட்டு திரும்ப அந்த சகோதரிக்குள் தொடர்ந்து அந்த பிசாசனுடைய ஆவிகள் கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தது. எதுக்கு நான் அந்த ஒரு காரியத்தை சொல்றேன்? எனக்காக நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய போராட்டம் ஒன்று இருக்கிறது. ஆனால் மற்றவனுக்காக நீ ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த ஜபங்களுக்கு நீயும் நானும் ஆயத்த நிலைமையிலே ஆவியிலே ஏற்படக்கூடிய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக நின்றுதான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சும்மா போன உடனே நம்ம கரங்களை வச்சிடக்கூடாது தலையின் மேல. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? யாருடைய தலையின் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீ உடன்படாதே. வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று அழைக்கிறார்கள் என்பதற்காக போய் இங்கும் அங்கும் போய் நிற்கிறது அல்ல. ஜபங்களிலே நீங்களும் நானும் போர் செய்கிறதற்கு முன்பதாக என் ஆவி அந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி பெற்றதா இருக்கிறதா பார்க்கணும். என்னுடைய ஆவியினால் அந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவனா இருக்கிறேனா? என்னுடைய ஆவியின் பலத்தினால் வரக்கூடிய சகல விதமான போராயுதங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனால் நான் இருக்கிறேனா? என் நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய போருக்குரிய தன்மைகள் வரும் பொழுதுதான் எழும்பக்கூடிய பிசாசின் ஆதிக்கங்கள் மட்டுமல்ல, பாவத்தின் தன்மைகள் மட்டுமல்ல, எது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் உன்னுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்கும் விரோதமாய் எந்த காரியம் எழும்ப ஆரம்பித்தாலும் உனக்குள் இருக்கக்கூடிய போர் குணம் வாய்ந்த ஆவிகள் முடங்கி இருக்கிறதில்லை. அவைகள் உடனே எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவைகள் உடனே எழும்பி உனக்கும் எனக்கும் விரோதமாய் வரக்கூடிய போராட்டங்களுக்கு முன்பதாக நின்று காரியங்களை உருவாக்குகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த ஆவியில ஏற்படக்கூடிய இந்த சுபாவம், போர் செய்யக்கூடிய சுபாவத்தினுடைய வல்லமை, போர் செய்யக்கூடிய சத்துவம் வாய்ந்த பலம் நமக்குள் உருவாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆவிக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய சகல நிலைகளிலும் பூரணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னொரு வார்த்தையை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். உனக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படும்படியான போர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய விஷயத்தை கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசி இருக்கின்றார். என்னுடைய சகோதரனின் மூலம் ஆண்டவராகிய தேவன் பேசினார். இந்தியாவிலே இருந்து, குறிப்பாக தென் மாநிலங்களிலே இருந்து கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கப் போகிறேன். கர்த்தர் பேசிட்டார். எத்தனையோ காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் பேசினார். அந்த எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எழுப்புதலை தாங்க, வல்லமையை தாங்க, தேசங்களின் மத்தியிலே பற்றி பிடிக்கக்கூடிய எழுப்புதல் இத்தனை காலங்கள் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் உருவாக்கப்படாதிருக்கக்கூடிய வல்லமையான எழுப்புதல் இந்த தமிழ் மாநிலங்களிலே இருந்து உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றி கர்த்தாவே நீர் பேசினீரே, அந்த எழுப்புதலை தாரும். ஜெபிச்சு நம்மளும் ஓய்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எழுப்புதல் வந்த பாடில்லை. பிரச்சனை வருகிறது, வியாதி வருகிறது, கஷ்டம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசனத்தின் மூலம் பேசுகிறது உண்டானால் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்களும் நானும் போராட வேண்டியது அவசியம். ஒரு காரியங்களை கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறது உண்டானால், பரம கானானை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணினார்.
ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த அந்த தேசத்திலே நான் உங்களை மெய்யாகவே குடியிருக்க பண்ண போகின்றேன். அந்த தேசம் உங்கள் வசமாய் மாற்றப்பட போகிறது. அந்த தேசத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கையளித்தேன். அங்கு காணப்படக்கூடிய அநேகம் விதமான ஜீவன்களையும் அநேகம் விதமான காரியங்களையும் உங்கள் கரங்களிலே தருகின்றேன். கர்த்தராகிய தேவன் தந்து முடித்த உடனே அந்த தேசத்திற்குள் எல்லா ஜனங்களும் உடனே உள்ள போயிட்டாங்களா? இல்லையே. அவர்கள் போரிட்டுத்தான் அந்த தேசத்தை தங்கள் வசமாக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கான போர்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனங்களுக்குரிய மகிமையை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி தீர்க்க தரிசனமாகவே நின்று கொண்டிருக்குமே தவிர அவைகளுக்கேற்ற விளைச்சலை பலனை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்ப தீர்க்க தரிசனங்களுக்கான போர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவியிலே ஏற்படக்கூடிய போர் செய்யக்கூடிய ஒரு சுபாவம். கர்த்தராகிய தேவன் ஒரு வாக்கை எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை என் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்திருக்கிறார். இதை நான் பெற்றுக்கொள்ளாதபடி எத்தனை காலம் மட்டும் நான் என்னுடைய நிலைகளிலே அமெரிக்கையா இருப்பேன்? இந்த போர் குணம் என் ஆவியிலே எழுப்பதின் ஊடாக கடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவைகளை சுதந்திரிக்கும் மனிதனாக நான் என் வாழ்க்கையிலே விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். கர்த்தர் எத்தனையோ விஷயங்களை பேச ஆரம்பித்த உடனே குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுகின்றோம். அவைகள் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா? யோனா மாதிரியே நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். யோனா ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னார், நினிவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகின்றேன். நினிவே என்கின்ற இந்த பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்கள் செய்த பாவம் வானளாவை எட்டிற்று. ஆகவே இந்த பட்டணத்தை அழிக்கக்கூடிய தன்மைகளை நான் உருவாக்கப் போகிறேன். யோனாவை கர்த்தராகிய தேவன் நினிவே தேசத்திற்குள் அனுப்பினார். அந்த நினிவே பட்டணத்திலே கடந்து போன யோனா நேராக போய் ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழாக போய் உட்கார்ந்து கொண்டு நினிவேயினுடைய அழிவை அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பித்தது. எப்படி கர்த்தர் அழிக்கப் போகின்றார், எப்படி நிர்மூலம் பண்ண போகின்றார், எப்படி இந்த காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது. ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் தீர்க்க தரிசனம் நிறைவாக்கும்படியாக ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறது உண்டானால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக போர்களை உருவாக்க வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் காற்றிலே இங்கும் அங்கும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை. கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை. நீயும் நானும் உன் ஸ்தானத்திலும் என் ஸ்தானத்திலும் எழும்பி அவைகளை உன் வசமாய் சுதந்திரமாக்கக்கூடிய அளவிற்கு நீ கடந்து போக ஆரம்பித்தால் ஒழிய அவைகள் வாழ்க்கையை நிறைவாக்கப்படுகிறதே இல்லை. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? ஆவியிலே ஏற்படக்கூடிய இந்த போருக்குரிய சுபாவம் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களில் மகிமையான விஷயங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எத்தனை காரியங்களை கர்த்தராக தேவன் பேசினார், எத்தனை பிசாசுகளை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என் சகோதரின் மூலமாய் ஆண்டவராக தேவன் பேசி சொன்ன ஒவ்வொரு பிசாசு பெயர்கள், அந்த பிசாசனுடைய சுபாவங்கள் என்ன, அவைகளை அழித்து ஒழிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அவைகள் சபைகளிலே எங்கெங்கெல்லாம் காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வருகிறது, எந்தெந்த சபைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது, தனி மனிதனுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடிய சாத்தானுடைய தன்மைகள், அநேகம் குழுக்களை வஞ்சிக்கக்கூடிய சாத்தானுடைய தன்மைகள். தீர்க்க தரிசனத்தை கேட்டோங்க. சாத்தானை தடுக்கிறது யார்? தீர்க்க தரிசனத்தில் நாம் அறிந்து கொண்டோம். சாத்தானை நிறுத்துகிறது யார்? ஆவியிலே போர்க்குணம் கொண்ட மனிதனால் மட்டுமே இது சாத்தியமாக்கப்பட முடியும். சபைகளை கெடுக்கும் சாத்தான் வருகிறான். வரக்கூடிய அந்த காரியங்களை பற்றி புரிந்து கொண்டாய் நீ, அவைகளை தடுக்க நீ என்ன செய்தாய்? சபைகளிலே இப்படிப்பட்ட மகாபெரிய காரியங்களை சாத்தான் உருவாக்கப் போகின்றார். அநேகம் போதகர்களை சாத்தான் தன்வசமாய் மாற்றப் போகின்றார். சாத்தானுடைய மகாபெரிய அழிவு அநேகம் போதகர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட போகிறது. தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். இந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும் முகாந்திரமாய் இவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை செய்யாதிருக்கிறதுடைய முகாந்திரம் என்ன? ஆவியிலே ஏற்படக்கூடிய போர் குணங்களை இழந்து போயிட்டாய். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பெறுகிறது போர் குணத்தினால் மட்டுமே சாத்தியமாக்கப்பட முடியும். எதிலே ஏற்படக்கூடிய போர்? நம் ஆவியிலே இந்த போருக்குரிய சுபாவங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். என் கர்த்தர் எனக்காக இந்த ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். எனக்காக இந்த ஒரு வார்த்தையை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நான் சுதந்திரிக்காமல் அமெரிக்கையா இருக்கிறது எப்படி?
இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் வைத்திருக்கிறது எப்படி? இந்த வார்த்தைகள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் எப்படி? இந்த காரியங்களை நீயும் நானும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே போர்க்குணம் வாய்ந்த ஆவியின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட முடியும். என்ன ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 32 முதல் 35 வரை வாசிக்க கேளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 32 முதல் 35 வரை வாசிக்க கேளுங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலங்கள் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரங்களை அவித்தார்கள், பட்டய கருக்குகளுக்கு தப்பினார்கள், பலவீனங்களிலே பலன்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், யுத்தத்திலே வல்லமையுள்ளவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல்களை அடையும்படிக்கு விடுதலை பெற அவர்கள் சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எதை நான் இழந்தாலும் கர்த்தராகிய தேவனை இழக்காதிருக்கக்கூடிய தைரியம் இது எதனால் உருவாக்கப்பட முடியும் என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவியிலே ஏற்படக்கூடிய போர் குணம். இப்போ ஒரு சின்ன ஒரு முள்ளு நம்முடைய சரீரத்தில் குத்துச்சுனா கூட உடனே அந்த இடத்திற்குள் போகாமல் நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஊழியத்தின் நிமித்தமாக கற்களை கொண்டு எரிய போறாங்க, ஈட்டிகளை கொண்டு உங்களையும் என்னையும் நிர்மூலப்படுத்த போறாங்க, துப்பாக்கிகளை பயன்படுத்தி நம்மை மெய்யாகவே சுட்டுக்கொள்ள போறாங்க, அநேகம் விதமான பயங்கரமான ஆக்கினை தீர்ப்புகளை உருவாக்கி தந்து உங்களையும் என்னையும் அழிக்கக்கூடிய அந்த காரியங்கள் வரக்கூடிய அந்த நாட்களிலே நிலைத்து இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை எங்கிருந்து நாம் அடைந்து கொள்ள முடியும்? ஆவியிலே ஏற்படக்கூடிய போருக்குரிய சுபாவம். இந்த சுபாவம் வரும்பொழுதுதான் எதை நான் இழந்தாலும் கர்த்தராகிய தேவனை இழக்காதிருக்கக்கூடிய வைராகியம் உள்ளவனாய். அந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதை சாக கொடுத்தாலும், எதை அவர்கள் இழக்க ஆரம்பித்தாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்று முன்வைத்த காலை ஒரு நாளும் தங்கள் வாழ்க்கையிலே பின்வைக்கவே இல்லையே. இந்த வைராகியம் இந்த வல்லமையும் எங்கிருந்து புறப்பட துவங்க ஆரம்பித்தது? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஆவியிலே காணப்படக்கூடிய போருக்குரிய சுபாவம் வளரும் பொழுது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய போருக்குரிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், கிறிஸ்துவுக்கென்று திடசித்தம் உள்ளவனாய் தைரியசாலியாய் நீயும் நானும் எழும்பக்கூடிய மனிதர்களாய் விளங்க ஆரம்பிப்போம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் கோழைகளாய் வாழ்ந்த காலங்கள் போதும், பலவீனங்களின் ஊடாக கடந்து போன காலங்கள் போதும், அநேக விதமான பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்த காலங்கள் போதும். கர்த்தராகிய தேவனுக்குள் ஆவியிலே வைராகியம் கொண்டு எழும்ப வேண்டும் என்றால் ஆவிக்குரிய போர் செய்யும் தன்மை உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய வேண்டியது அவசியம். இந்த பற்றி எரியக்கூடிய தன்மைகளினாலே விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய போர்கள், ஜபங்களிலே ஏற்படக்கூடிய போர்கள், தீர்க்க தரிசனங்களை பெரும்படியாய் உருவாக்கப்படக்கூடிய போர்கள், எதை இழந்தாலும் தைரியமாய் நிற்கக்கூடிய போருக்குரிய மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவிக்குரிய நிலைகளிலே போர் செய்யும் தன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனமாய் வாழ்ந்த காலங்கள் போதும், பலபுள்ளவனாய் எழுந்திருக்க ஆவிக்குரிய போர் செய்யும் சுபாவங்களை தட்டி எழுப்ப கர்த்தரை நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் போருக்குரிய தன்மைகளினாலே எங்கள் ஆவியானது எழும்ப வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொல்லி தந்தீரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தாவை, இத்தனை காலங்கள் எங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே விசுவாசத்தை இழக்கக்கூடிய தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஜபங்களிலே பலவீனப்பட்டு போனோம், தீர்க்க தரிசனங்களை பெறாமல் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தோம், எதை இழந்தாலும் தைரியமாய் போர் செய்யக்கூடிய சுபாவங்கள் அற்றவர்களாய் இருந்தோம்.
ஜெபிக்கிறோம். இன்று முதல் எங்கள் ஆவியிலே ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட்டு போருக்குரிய சுபாவங்கள் அவைகள் எல்லாம் மூண்டி எழும்பத்தக்கதான கிருபைகளை தந்து கர்த்தராகிய தேவனுக்குள் வைராகியம் நிறைந்த மக்களாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஆவியிலே போர் செய்யும் சுபாவங்கள் அவர்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்பப்பட கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய போர் நிறைந்த ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வருகின்ற சகல ஆயுதங்களிலும் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளவும் தேவனுடைய ராஜ்யத்திலே தடையில்லாமல் பிரவேசிக்கும் தக்கதான இரக்கங்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.